அப்பனே முருகா, நான் என்ன அதிகபட்சமாக கேட்டுட்டேன், எங்கள் சேனல் 4 பேர் பார்க்கணும், அதுலேருந்து நாங்களும் 4 வளரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏதாவது பார்த்து உதவி செய்யப்பா. எங்கள் சேனலும் இந்த பிளாக் ஷிப் நக்லைட்ஸ் லெவலுக்கு பெரிய லெவலில் போகணும். நாங்களும் ஆஃபீஸில் போட்டு நல்லா வேலை செய்யலாம். உங்களுக்கு அடுத்த வருஷம் காவடி எடுக்கிறேன். நீர்வே கடுப்பாயிரும் பார்த்துக்க. சொல்கிறேன் மாப்பிள்ள. ஹலோ ராம, எங்கே இருக்க? நான் இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கம்பெனிக்கு தான் வந்துட்டுருக்கிறேன். நீ கம்பெனிக்கே வர முடியாதுல்ல? ஏன்டா, என் கேட்டை பூட்டி வச்சுட்டாங்களா? இல்லை ஜிஎம்கிட்ட என்னமோ 1000 ரூபா நேற்று சேர்த்து கேட்டேம்மா. ஆமாண்டா, இன்க்ரிமெண்ட்டே ஓடல. அதான் நேற்று ஒரு காட்டு போட்டோண்டா, அந்த ஆள் அறந்துட்டாப்புல. இதுக்கப்புறம் நாளைக்கு 5000 ரூபா இன்க்ரிமெண்ட் ஓட்டாலும் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. அவ்வளோதான்டா, முடிச்சே விட்டாங்க. போ, நீ வீட்லேயே இருந்துக்க, வர வேண்டான்ட்டாங்க. ஏன்டா, நீ ஏதோ யூனியன் சேர்த்திட்டு இருக்கியாமா உள்ள? யூனியன் சேர்த்துறா? அவ்வளோதான், முடிஞ்சுது. நீ நாளையிலேருந்து வர வேண்டான்ட்டாங்க. செட்டில்மெண்ட் இருந்தால் வந்து வாங்கிக்கோ, இல்லைன்னா கம்பெனி பக்கம் வராதேன்ட்டாங்க. நான் வைக்கிறேன். உங்களோட பேசுறதை பார்த்தா என்ன பிறந்துருவாங்க. 1000 ரூபா தான்டா சேர்த்துக்கு விட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா, நான் வைக்கிறேன்ப்பா. நீ இந்த வேலையும் போச்சா? வேலையும் போச்சு. இந்த வண்டின்றது நம்ம மட்டும் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? ஓ எப்பா முருகா, உனக்கு நல்லா திருப்தியா? நம்மகிட்ட வச்சு செய்வேன் இல்லையா? ஏன்னா நான் தான் இழிச்சவாய போட்டுருக்கேன். தெக்கையும் வடக்கையும் போட்டு நம்மளை போட்டு அறுத்து தள்ளுறக்கு. நீங்களாம் கடவுள் தானா? உனக்கு கண் இருக்குதா? காது 2 கேட்குமா? இல்லை வாயை திறந்ததான் பேசு. என்னதான் பண்ணி தொலைகிறது? நல்லா வச்சுட்டு போ, நம்மளுக்கு பருத்தி ஜம்முன்னு. எனக்கு மட்டும் பிரச்சனை கொண்டு கொடுப்பியா? நீ எல்லாம் வர்ற கோபத்துக்கு நீங்களாம் ஒரு கடவுள். போ, இதில் இன்னொரு செருப்பு வேறு இந்தா, இதையும் வச்சுக்க. போக வேண்டியது. இந்த வண்டிக்கு நிறுத்தி போட்டு போக வேண்டியது. படம் தனி கடவுளாமா கடவுள். இருக்கிற பிரச்சனை பூரா என் தடையில் கொடுத்துருவான். சாமியும் கிடையாது, பூதமும் கிடையாது. நீ கோயில் பக்கம் வந்தா கேளுங்கண்ணே. சை உரப்பா, இந்த பிச்சைக்காரனு இதெல்லாம் வேற. தைப்பூசம் வந்துட்டா வந்துடுவானுங்க. 8 நாள் 4 நாள் கூட ஜோப்பில் இல்லை. 10 காசு எனக்கு இல்லை. என்னை ஆளோ விடுங்கடா கொஞ்சம் சாமியில. நீ இந்த துணி ஓட்டிருக்கேன், நான் இந்த துணி ஓட்டிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். வந்துட்டானு ஐயோ, இந்த செருப்பு நீ தானே வீசு? ஆமாம், இதை நான் தான் வீசினேன். இது வேணுன்னா காலில் மாட்டிக்கும், இல்லை அது வேண்டாட்டி கழுத்தில் மாட்டிக்கும், அது ஒரு காதில் மாட்டிக்கும். எங்கேயோ ஒரு பக்கம் மாட்டிட்டு எங்கேயோ தொலைங்க. என்னை நிம்மதியை விடுங்கப்பா. ஐயோ, என்னைய குரல் ஏற்றக்கார மாதிரி அந்த பக்கம் இருந்தேன், இந்த பக்கம் வந்துட்டேன், மறுபடியும் இங்கேயும் வந்துட்டேன். யார் ஏன் நீ? என்னை தெரியுது நன்றாகப்பார். நான் தான்ப்பா முத்துமலை முருகன். அதே இருக்கிற பிரச்சனையில் தண்ணி போட்டு வந்து ராவடி பண்ணுவீங்களாடா? வழியை விடல, மண்டையை பிளந்துருவோம் பார்த்துக்க. கொஞ்சம் புறப்பா. ஐயோ, எங்கே என் சட்டை காணோம்? எங்கேயோ போச்சு? இன்னும் பார் மகனே. ஐயோ, எங்கேயோ பேண்டையும் சேர்த்து விடுவீங்க. ஐயா, என் சட்டை பேண்டு துணிமணி எல்லாம் உருட்டு. ஐயா ஒத்துக்கிறையா? நீதாயா முருகா விநாயகா ஓம் சக்தி எல்லாம். ஐயா 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 துணிமணியே குடியா? ஐயா ஐயா துணிமணியே குடியா? ஐயா குடியா? ஒத்துக்கிறையா? அப்பா நீ முருகன் நினப்பா. அப்பா அப்பா நீ எல்லாம் முருகன் நினப்பா. ஒத்துக்கிறனப்பா முருகனா. நீ முருகனே நம்புறேன்ப்பா. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு. என்னோட எக்ஸு எனக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கலாம் உள்ள சக்தி வச்சு. ஏய், கையில் என்னன்னு பார்த்தீங்க? கேட்க தெரிஞ்சா கேளு, தப்பா கேட்டு அடி வாங்கிச்சாகாத. சரி முருகா. என்னை பார்க்கவே வந்துட்டியா முருகா? அந்த மலை மேலிருந்து இறங்கி வந்துட்டியா முருகா? செல்வமுத்து குமரா, செந்தூர் வார்கள், காம்பா, கதிர்வேலா, முருகா. டேய் அடங்குடா, ரொம்ப சுத்தாதடா. என் மனம் முருகி, என் பக்தியில மலையிலிருந்து இறங்கி வந்துட்டியா முருகா? பக்தியுமில்ல சூடமில்ல, அடிக்கடி என்ன ரொம்ப திட்டுறிய. அதான் என்னன்னு 2ல் 1 கேட்டு போலாம் வந்தேன். வெயில் ரொம்ப ஜாலியாக இருக்குது, வா நிழல் உட்காந்து பேசுவோம். அப்படியே முருகா, வா முருகா, வா முருகா போலாம். வா முருகா, வேற போடா. ஆமா, உனக்கு என்ன கேடு? கை காலம் நல்லா தானே கொடுத்துருக்குறேன். சும்மா என்னை அண்ணாடு திட்டிக்கிட்டே இருக்கிற. இன்னைக்கு காலையில் அப்படிதான் செருப்பு எடுத்து மூஞ்சில் வீசுற.
அப்புறம் என்ன பண்ணுற, நான் கேட்கறதுக்கு வரமாட்டேன் தைரியத்தில் நீ எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அப்படித்தானே? அப்படி இல்லை முருகா, நான் மட்டும் எத்தனை தடவை பழனி வந்திருக்கேன். கிருத்தி ஆனால் உன்னை பார்க்க வர்றேன், சூடம் வைக்கிறேன், தேங்காய் உடைக்கிறேன். கிருத்தி பழனி வரேன்னு சொல்லு, என்னை பார்க்க வரேன்னு சொல்லாத. அங்கே கலராக பிள்ளை வரும், அதில் ஏதாவது ஒன்று கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடல நீ நினச்சிட்டுக்கிற தானே? அப்படி இல்லை, அது ஒரு காரணம் தான். அதை சொல்லிட்டு போ. ஆமாம், ஏன்டா நான் என் 3 மாதமாக கோயில் பக்கமே ஆளை காணோம்? அது கொஞ்சம் வேலை முருகா, அதுதான் வரல. வேலை? ஆமாம். டேய் நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. எனக்கு பவர் கம்மியாயிடுச்சு சொல்லி 3 மாதமாக சாய்பாபா கோயில் பக்கம் சுற்றிட்டு இருக்கிற, கரெக்டா? அப்படி இல்லை முருகா. என்ன அப்படி இல்லை முருகா? சரி, அதெல்லாம் கிடக்கு. உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, இவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குது, நான் அவுத்துடணும் மொத்தத்தையும். அப்போ தான் தீரு. நீ எனக்கு கொடுத்துக்கிற வேலை எப்படி? எனக்கு இஎம்ஐ கட்டல, வீட்டு வாடகை கட்டல, பைக்குக்கு டியூ கட்டல, அப்பப்போ தலை கிருகிருன்னு இருக்குது, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் என் எக்ஸ்லவர் வேறு என்னை விட்டுட்டு போயிட்டா. உனக்கு தெரியாது முருகா, இந்த காலத்துக்கு இருக்கிற பசங்களுக்கு, அது மிடில் கிளாஸ் பசங்களுக்கு இருக்கிற வேதனை உனக்கு புரியவே புரியாது. உனக்குலாம் ஏன் மைலேஜ் தர வண்டி வாங்கினா ஆகாதா? 1.5 லட்சம் ரூபாய்க்கு முறுக்கிட்டு போகிற வண்டியே வேணும். பெட்ரோல், அதுக்கும் பெட்ரோல் முடிஞ்சு போச்சுன்னா என்னைவே தான் பேசுவேன் நீ, அதானே? அப்புறம் என்ன பண்ணுற? இஎம்ஐ ப்ராப்ளம். சோப்பு, சீப்பு, ஃபேனு, வாஷிங் மிஷின், ஃபோனு எல்லாத்தையும் இமெயில் வாங்கிக்கிறது. அப்புறம் பிக்குது, பிடுங்குது, குடையுதுன்னா நான் என்ன பேங்காக வச்சுன்னு எடுக்கிறேன்? உன் கடன் பூரா தள்ளுபடி பண்ணுறதுக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டு விடு, ஏன் தப்பு ஒத்துக்கிறேன். அப்பப்போ தலை வலிக்குது, கிருகிருன்னு இருக்குது, நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், இன்னொரு பாட்டில் சேர்த்தடி. இளவூடுனா குடிக்கிற, பிறந்த நாள்னா குடிக்கிற, நல்லது கெட்டதுன்னா குடிக்கிற. அப்புறம் என்ன பண்ணுறது? அந்த பொட்டிக்கடையில் புஃப்னு ஊதுற. அந்த பாட்டி மூச்சு விட முடியாமல் தவிக்குதுரா, பொட்டிக்கடை பாட்டி. அது சும்மா எப்பயாச்சும் ஜாலி. நான் என்ன எம்பிபிஎஸ் முருகன் எம்பிபிஎஸ் டாக்டர்னா போட்டிருக்குது. எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி விட்றக்கு. நீங்கள் தானே உங்கள் உடம்பு பார்த்துக்கோணும். அதெல்லாம் இருக்கும்டா. அதெல்லாம் இருக்குது. அன்னைக்கு அவன் அப்படி தான் எவனோ போய் அடிபட்டு செத்தான். அதுக்கு நான் தான் காரணங்கிறேன். அவன் ஹெல்மெட் போடாமல் போனதுக்கு நானடா காரணம்? நானும் ஹெல்மெட் போடான்னு சொன்னேன் இல்லைங்க? இல்லை தானே? இல்லைங்க. சரிடா, அதையும் முட்டுருவோம். போன வருஷம் சிஎஸ்கே ஃபைனலில் தோற்று போச்சுன்னு அதுக்கு என்ன தான் காரணம் சொல்கிறேன். நான் எனக்கு கிரிக்கெட் கோச்சாடா? மட்டை வச்சு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டாக்குறேன். போங்கடா நீயே ஆளுமா டைம். முருகா போகாத முருகா. நில்லு முருகா. அப்புறம் இதெல்லாம் நீ பண்ண மாட்டேன்னா, அப்புறம் இதுக்கெல்லாம் உனக்கு சம்மந்தம் இல்லைன்னா, அப்புறம் நாங்கள் எதுக்கு தான் கோயிலுக்கு வரணும்? எதுக்கு தான் சாமின்னு நீ இருக்கிற? நாங்கள் ஏன் கும்பிடணும்? டெல் மீ ஃபார் த கரெக்ட் ரீசன் சொல்லுவாங்க. இன்னைக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. ஒவ்வொரு ஊர்லேயும் கோயிலுங்கிறது எதுக்கு இருக்குது தெரியுமா? மக்கள்லாம் ஒன்றுமா கூடி யாருன்னு உணர்ந்து தன் நிலையை அறிஞ்சு சமுதாயத்தை அடுத்த நிலைக்கு மேலே எப்படி கொண்டு வரலான்னு சிந்திக்க வேண்டிய இடமையா. இப்போ நாங்கள் சிந்திக்கவே இல்லைங்களா? நீங்கள் எங்கேயா சிந்திச்சிங்க? ஒருத்தன் மேலே, ஒருத்தன் கீழே, ஒருத்தன் சைடில், அங்கே வந்தால் ஏன் பிரிவினையே உண்டாக்குறீங்க? அது சரிங்க, நான் அன்னதானம் போட்டால் தாங்க கோயில் பக்கமே போகணும். எனக்கு தெரியுமே, உன்னை பற்றி தான் தெரியுமே. திங்க சோறுன்னு அலையாத. ஆமாம், இந்த புரட்சி பேசிட்டு கொடியை பிடிச்சிட்டு கோயில் பக்கமே வராமல் கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்களே, அவங்க மேலே உங்களுக்கு கோபமே வராதா? நான் தான் என் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷனிஸ்ட்டு. அப்படின்னா? ஆமாம், நான் தான் நேர்மையாக உலகத்தை சுற்றி வந்து எனக்கே ஞானப்பழம் கிடைக்கலன்னு முதல் ரெவல்யூஷன் பண்ணதே நான் தான் அது பழனி பக்கம் வந்தது. இன்னொன்று தெரியுமா? முதல் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணதே நான் தான். எப்படி? ஆமாம், வள்ளி நான் கல்யாணம் பண்ணல, அதைத்தான் இப்போ வள்ளி திருமணம், வள்ளி கும்மின்னு எல்லாம் ஆடி தெரியுறீங்க. ஓ, சரி. இந்த உலக பிரச்சனை, ஊர் பிரச்சனை, இதெல்லாம் விடு. என் பிரச்சனை 5 வருஷமாக பொண்ணு தேடிட்டு இருக்கிறான். உள்ளூர்லேருந்து வெளியூர் வரைக்கும் எவனும் எனக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறான். எனக்கு எப்போ கல்யாணம் ஆகுது அதை மட்டும் பார்த்து சொல்ல. அது என்ன படைச்ச பரமகையிலேயே இல்லை. இந்த கேள்வியை கேட்டால் மட்டும் எவனுக்குமே விட தெரிய மாட்டேங்குது. வருவில்லடி வா, என் கண்ணுல தின்னூரா ஓட்டு போகிறேன். வாடி வா, ஒன்று வச்சுக்கிறேன்.